வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி இவருடைய குரு பாரதிராஜா மரணமடைந்த நிலையில் 17 நாட்கள் இடைவெளியில் பாக்யராஜும் மரணமடைந்த நிகழ்வு தமிழ் சினிமாவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாரதிராஜா போல பல இயக்குநர்களை உருவாக்கியவர் தான் பாக்யராஜ் அவர்கள். கடந்த ஜூன் 10ஆம் தேதி இவருடைய குரு பாரதிராஜா அவர்கள் மரணமடைந்த நிலையில் 17 நாட்கள் இடைவெளியில் பாக்யராஜும் மரணமடைந்த நிகழ்வு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவை உலுக்கியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்ட பாக்யராஜ் புதிய வார்ப்புகள் என்ற தனது குருநாதர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான படத்தின் மூலம்தான் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் கதை சொல்லும் பாணியில் இயல்பான நடிப்பில் தனி முத்திரை பதித்தவர் தான் இயக்குனர், நடிகருமான பாக்யராஜ் அவர்கள். இவரது திரைப்படங்கள் இன்றும் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்திருப்பது இவருடைய தனித்துவமான திரைக்கதை உத்வேக காரணமாக. குறிப்பாக இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் என்று பெயரெடுத்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். பெண்களை கவரும் வகையில் பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார். கடைசியாக கடந்த 2012ஆம் ஆண்டு தனது மகன் நடிப்பில் சித்து +2 என்ற படத்தை இயக்கியிருந்தார். தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வந்த பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் பலருடன் இணைந்து பணியாற்றியுள்ள நிலையில் 73 வயதில் இன்று திடீர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்து போயிருக்கிறார். கடந்த ஜூன் 10ஆம் தேதி இவருடைய குருநாதரான பாரதிராஜா மரணமடைந்த நிலையில் 17 நாட்கள் இடைவெளியில் பாக்யராஜ் மரணமடைந்த நிகழ்வு தமிழ் சினிமாவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய மறைவுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் பிரமுகர் என அனைவருமே பார்த்தீங்கன்னா நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி நிகழ்வு என்ன செய்வதனே உடைந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் இவருடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.